எழுதி வச்சிருந்தாங்க இந்த அம்மா. எனக்கு ஒரு 12 லைன் எழுதி வச்சிருந்தேன். சொல்ல வேண்டியதானே, காத்துட்டு இருந்தேன் என்னதான் சொல்ல போறீங்கன்னு. ஓகே, இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற, தன்னுடைய கலை வாழ்க்கையே தொடர்ந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை தொடர்ந்து விட்டு மாணவர்களுக்காக, கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை ஞானி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாடல் ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது, உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமர நிறைந்து இருக்கிறார். நம்மளோட செல்லுலாம் இருக்காரு அவரு. கேட்டு கேட்டு வரும்போது கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்துல நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நடுவில் சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டு போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ளூட் பிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சான்ஸ், நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியா இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டா பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் கத்துப்போம் இல்லையா. அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்றது அப்படிங்கிறது. அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார். இந்த இதோட சேர்ந்து நான் பண்ற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லியா அழகா பண்ணிக்கலாம். இந்த படத்துல வரும்போது எனக்கு இதுல ஒரு பிரின்சிபால், அசிஸ்டன்ட் பிரின்சிபால் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகா அண்டர் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்துல அவர் மணிரத்னம் சார்லாம் அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலாவே ஒரு அழகான ஒரு மீட்டர்ல இருக்கும். சார் வந்து இங்க வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ் எல்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போறாது அப்படின்னு அவரு என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார், எதுக்கு சார் கூப்பிடுங்க, இவ்வளவுலாம் வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சார கொஞ்சோண்டு ஏத்தணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல பிட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு 100 பிட்டு போட்டு 2 பிட்டு தேர்த்திருக்காரு அவரு. ஸோ அந்த அளவுக்கு அவரு மெரிட்டா என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் பலவளம் பேசக்கூடாது சாம்ஸ், காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறள் உதாரணம் காமிச்சாரு. நான் வந்து ஔவையார உதாரணமா எடுத்துட்டு ஊக்கம்போது கைவிடைன்னு சொல்லி சீனுக்கு சீன் இம்சை பண்ணிட்டே இருக்கிறது என் வேலையா இருந்தது. அதையும் மீறி சில ஜோக்ஸ் எல்லாம் அட்டகாசமா நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அப்புறம் டப்பிங்ல தூக்கிட்டாரு இல்லையா சார்? ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட். இப்ப அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்ல இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்கலாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போற இடத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு அருமையான ஒரு கண்டென்டா தான் இருக்கு. இதுல நடிச்ச யோகி பாபு சார், KS ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. நானு, பக் சார், அந்த ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீம். எல்லாம் டீமா இருக்கு. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகா இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்கு. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமா இது வந்திருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத் டாக்ல தான் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் ஓடி இருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பல படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு. இந்த படம் கண்டிப்பா நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். நீங்களும் அது ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.